லாஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணப்ப, பால் வந்து திரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் வந்து சிங்க்ல அந்த பால ஊத்துனேங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு கமெண்ட்ல ஒரு சிஸ்டர், "திரிஞ்சு போன பால சிங்க்ல ஊத்தாதீங்க. அத அப்படியே பன்னீர் பண்ணிடுங்க" அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு சாயங்காலம் டீ போடலான்னு பால் எடுத்து வச்சேங்க. பார்த்தா பாலு திரிஞ்சு போச்சு. சட்டுன்னு இத எடுத்து சிங்க்ல ஊத்தலான்னு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் பண்ணது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இதில உடனே ஒரு எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி இதில பிழிஞ்சு விட்டுட்டேன். ஜூஸ் ஃபில்டர்ல இத ஊத்தி அப்படியே ஃபில்டரும் பண்ணி எடுத்துட்டேங்க. பாத்திரத்துல இன்னும் நெறைய ஒட்டியிருந்தது. அதில அப்படியே கொஞ்சம் தண்ணி பிடிச்சு, அப்படியே ஃபில்டர்ல ஊத்தி நல்லா அலசிட்டு, அப்படியே இது தண்ணி ட்ரெயின் ஆகுற மாரி வச்சு விட்டுட்டேங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இதில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே அழுத்தி விட்டுட்டேன். நான் இதுவரைக்கும் என் வீட்ல பன்னீர் பண்ணதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி, இத அப்படியே ஃபில்டர்ல ஊத்தி விட்டுட்டேன். இந்த திரிஞ்ச பால்ல பன்னீர் பண்ணா நல்லா இருக்குமா? இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சரி ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு செஞ்சு பார்க்கலான்னு தாங்க செஞ்சேன். ஒரு 300 எம்எல் பால் இருக்கும். இந்த பால்ல வந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா, ஒரு மேரி பிஸ்கட் அளவுக்கு தாங்க இருந்துச்சு. எனக்கா பார்த்து ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. இந்த பன்னீர வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்றது? சரி இது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன். பன்னீர் நல்லா கல்லு மாதிரி ஆயிருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரசமலாய் ஸ்வீட்டு, பாலாடை, சீம்பால்ல செய்ற கடும்பு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதில கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணுச்சுங்க. அதனால இதில எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டு கொஞ்சமா சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். கொஞ்சம் கூட உரைக்கவே இல்ல. கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன். இதில லெமன் வாசனை கொஞ்சம் வந்தது. சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனா ஃபுல்லா சாப்பிட எனக்கு பயம் வந்துருச்சுங்க. அதனால அத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இத சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே எனக்கு அப்படியே வாமிட் வர மாதிரியே இருந்துச்சுங்க. இது வந்து என்னோட மனப்பிரமையா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்படி திரிஞ்ச பால்ல யாராவது பன்னீர் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இத சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.